நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்கள் கையில் இன்று எவ்வளவு பணம் இருக்கிறது? 100 ரூபாயா, 1000-ஆ அல்லது 0-ஆ? எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைய வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் சொல்வது மிகைப்படுத்தலில்லை தங்கங்களே. ஆன்மீகம் பேசினால் பணம் பேசக்கூடாதுன்னு யாரோ உங்களிடம் சொன்னார்களா? அது முழு பொய். ஏனென்றால் இந்த பூமியில் நிம்மதியாக வாழவும் பிறருக்கு உதவ செய்யவும் செல்வம் ஒரு புனிதமான கருவி. லக்ஷ்மி கடாட்சம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பேராற்றல். ஏன் சிலரிடம் பணம் காந்தம் போல் ஒட்டிக்கொள்கிறது? ஏன் சிலரிடம் தங்குவதே இல்லை? இந்த ரகசியத்தை இன்று நாம் முழுமையாக அலசப் போகிறோம். வீடியோவை தொடங்குவதற்கு முன் இந்த நிமிடம் மனதார ஒரு முறை சொல்லுங்கள், என் வாழ்வில் செல்வம் பெருகுகிறது. சொன்னீர்களா? அருமை. இப்போது இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒரே ஒரு லைக் இந்த ஆன்மீக ஞானம் இன்னும் பலரை சென்றடைய உதவும். மேலும் பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சந்தேகத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அனைத்தையும் படிக்கிறேன். சரி, வறுமையை விரட்டி செல்வ செழிப்போடு வாழும் அந்த அற்புதமான பயணத்தை இப்போதே தொடங்குவோம். ரகசியம் 1. பணத்தோடு உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? தங்கங்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். பலர் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் நம்பிக்கை என்னவென்றால், பணம் கெட்டது, பணம் இருந்தால் நிம்மதி போகும் என்பதுதான். நண்பர்களே, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களிடம் வராது. இது பிரபஞ்சத்தின் விதி. பணத்தை ஒரு கௌரவமான விருந்தினராக நினையுங்கள். உங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினரை திட்டுவீர்களா? இல்லையே. அதே போல்தான் பணமும். இன்றிலிருந்தே சொல்லுங்கள், பணம் எனக்கு பிடிக்கும், அது என் வாழ்க்கையை அழகாக்குகிறது. இந்த ஒரே மாற்றம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடும். நம்புங்கள். ரகசியம் 2. நன்றியுணர்வு என்னும் மந்திரச் சொல். இப்போது உங்கள் பர்ஸை எடுங்கள். அதில் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, மனசார நன்றி சொல்லுங்கள். ஐயோ, இவ்வளவுதானே இருக்கு என்று குறை சொல்லாதீர்கள் தங்கங்களே. குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் இருப்பதும் போய்விடும். ஒவ்வொரு முறை பணம் செலவழிக்கும் போதும் சொல்லுங்கள், இந்த பணத்தை செலவழிக்கும் தகுதி எனக்கு தந்த பிரபஞ்சமே உனக்கு நன்றி. நன்றியோடு கொடுக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகி திரும்பி வரும். இதுதான் ஆன்மீக பொருளாதாரத்தின் அடிப்படை விதி. ரகசியம் 3. தடையற்ற ஓட்டம். நீர் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் சுத்தமாக இருக்கும். தேங்கிய நீர் அழுகும். பணமும் அதே போல்தான். கஞ்சத்தனமாக பணத்தை பிடித்து வைப்பது வறுமையின் அறிகுறி. கொஞ்சம் தானம் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள். நீங்கள் கொடுக்கும்போது பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் அனுப்புகிறீர்கள். என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்க வல்லவன். இந்த மனநிலை உங்களை செல்வகாந்தமாக மாற்றும். ரகசியம் 4. பணத்தை ஈர்க்கும் காட்சிப்படுத்தல். தங்கங்களே, இன்றிரவு தூங்குவதற்கு முன் இதை செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் வங்கிக் கணக்கு ஏறுவதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்குவதாக மனக்கண்ணில் பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் சந்தோஷத்தை உணருங்கள். அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்தின் பாஷை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்திற்கான காரணங்களை பிரபஞ்சம் உருவாக்கித் தரும். ரகசியம் 5. வார்த்தைகளின் சக்தி. என்கிட்ட காசே இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதை இன்றோடு நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக சொல்லுங்கள், செல்வம் என்னை நோக்கி தடையின்றி பாய்கிறது. நான் ஒரு செல்வ காந்தம். எனக்கு தேவையான அனைத்தும் எனக்கு கிடைக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து அறியாமலேயே சரியான வாய்ப்புகளை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். வார்த்தைகளுக்கு உயிருண்டு தங்கங்களே. உங்கள் பர்சில் இந்த 3 பொருட்களை வையுங்கள். நாம் எல்லாரும் பர்ஸ் இல்லாமல் வெளியே போவதே இல்லை. ஆனால் அந்த பர்ஸ் வெறும் பணம் வைக்கும் இடம் மட்டுமல்ல, அது மகாலட்சுமி வாசம் செய்யும் புனித இடம்.
என்னதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்கவே மாட்டேங்குது என்று சொல்பவர்கள் இருக்கிறீர்களா? இதன் ஆன்மீக காரணம் என்னவென்றால் உங்கள் பர்சின் ஆற்றல் பலவீனமாக இருக்கிறது என்பதே. இன்று நாம் பார்க்கும் 3 பொருட்களை வைத்தால் வீண் செலவுகள் குறைந்து பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். பொருள் 1, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்திற்கு ஆன்மீகத்தில் தனித்துவமான சக்தி உண்டு. இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருள். இதன் வாசனை எதிர்மறை ஆற்றலை விரட்டி நேர்மறை சக்தியை ஈர்க்கும். ஒரு வெள்ளை துணியில் 2 துண்டு பச்சை கற்பூரம் மடித்து பர்சின் உட்புறத்தில் வையுங்கள். இதன் நறுமணம் பர்ஸ் முழுக்க பரவும்போது பணப்புழக்கம் தடையின்றி இருக்கும். வாசம் குறையும் போது புதிதாக மாற்றுங்கள். பொருள் 2, பிரியாணி இலை. என்னது, பிரியாணி இலையா என்று சிரிக்கிறீர்களா? தங்கங்களே, மேலை நாடுகளில் இதை மேனிஃபெஸ்டேஷன் லீஃப் என்று சொல்கிறார்கள். ஒரு முழுமையான உடையாத பிரியாணி இலையை எடுங்கள். அதில் உங்கள் முக்கியமான பணத்தேவையை எழுதுங்கள். அபண்டன்ஸ் அல்லது சக்சஸ் என்று எழுதலாம். யாருக்கும் தெரியாமல் பர்சில் வையுங்கள். இது உங்கள் இலக்கை நோக்கி பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த சிக்னலாக மாறும். மாதம் 1 முறை மாற்றுங்கள். பொருள் 3, ஏலக்காய். ஜோதிட ரீதியாக ஏலக்காய் சுக்கிர பகவானுக்கு உரியது. சுக்கிரன் தான் ஒருவருக்கு ஆடம்பரமான வாழ்க்கையும் செல்வமும் தரக்கூடிய கிரகம். 3 ஏலக்காய்களை பர்சில் போட்டு வையுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்டர்வியூ போகிறவர்களுக்கும் இது வரப்பிரசாதம். முக்கியமான எச்சரிக்கை: பர்சில் பழைய பில்கள், கிழிந்த காகிதங்கள், குப்பைகளை வைக்காதீர்கள். பணத்தை மடித்து வைக்காமல் நேராக அடுக்கி வையுங்கள். பணத்தை உயிருள்ள ஜீவனாக மதியுங்கள். நீங்கள் பணத்தை நேசித்தால் பணம் உங்களை தேடி வரும். கடன் தீர்க்கும் சக்தி வாய்ந்த மந்திரம். தங்கங்களே, ஒரு மனிதனின் நிம்மதியை பறிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன? கடன்தான். கடனில்லா வாழ்வே ஒரு சொர்க்கம் என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? ஒரு தெய்வீக ஆற்றலின் துணையோடு மட்டுமே அந்த பணப்பிரச்சனையிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியும். இன்று நாம் பார்க்க போகும் இந்த மந்திரம் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து பணவரவுக்கான புதிய வழிகளை திறந்துவிடும். இது வெறும் மந்திரம் இல்ல தங்கங்களே, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பேராயுதம். மந்திரத்தின் பின்னணி. ஆன்மீகத்தில் மகாலட்சுமியை செல்வத்தின் தேவதையாக வணங்குகிறோம். கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் போன்றவை சொல்லப்படும். ஆனால் அனைவராலும் நீண்ட ஸ்தோத்திரங்களை சொல்ல முடியாது. அதனால் பீஜ மந்திரங்கள் அடங்கிய ஒரு மூல மந்திரத்தை இப்போது பார்ப்போம். இந்த மந்திரம் உங்கள் மணிப்பூர சக்கரத்தை தூண்டி பிரபஞ்சத்தில் இருக்கும் செல்வ அதிர்வுகளை உங்கள் பக்கம் இழுக்கும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம்: ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மம குருஹே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இன்னொரு முறை: ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மம குருஹே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அண்ட சராசரத்தின் சக்தியாக விளங்கும் மகாலட்சுமியே, என் இல்லத்திற்கு வருகை தந்து தங்குவாயாக. ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்பவை அதிவேகமாக பலன் தரும் வித்து மந்திரங்கள். மந்திரம் சொல்லும் முறை: நேரம் அதிகாலை 4 முதல் 6 மணி வரை அல்லது மாலை 6 முதல் 7 மணி வரை. வெள்ளிக்கிழமை தொடங்குவது மிகவும் விசேஷம். எண்ணிக்கை தினமும் 108 முறை, முடியாவிட்டால் குறைந்தது 27 முறையாவது சொல்லுங்கள். நிலை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து சொல்லுங்கள். விளக்கு முன்னால் ஒரு அகல் விளக்கேற்றுங்கள். முடிந்தால் மகாலட்சுமி படத்திற்கு முன் மல்லிகை மலர் வையுங்கள். உணர்வு: என் கடன் தீர்ந்து விட்டது, நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன் என்ற நன்றி உணர்வோடு சொல்லுங்கள். பயமே வேண்டாம், முழுமையான சரணாகதி மட்டும் போதும். மந்திரத்தோடு செய்ய வேண்டிய மாற்றங்கள்: வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஒரு சிறிய உண்டியல் வையுங்கள். தினமும் 1 ரூபாயாவது போட்டு
இது என் கடனை அடைக்கும் புனிதமான பணம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது இவற்றை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் மகாலட்சுமி தூய்மையான மனசு இருக்கும் இடத்தில்தான் நிரந்தரமாக வாசம் செய்வாள். 48 நாட்களில் நீங்களே மாற்றத்தை காண்பீர்கள். வராத பணம் தேடி வரும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வீண் செலவுகள் குறையும். மனசில் இருந்த அந்த பாரம் குறைந்து தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுதான் உங்களை சரியான பொருளாதார முடிவுகளை எடுக்க வைக்கும். ஈர்ப்பு விதி வர்சஸ் ஆன்மீக செழிப்பு. இன்று இணையம் முழுக்க ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது தங்கங்களே. ஒரு பக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பணம் ஈர்க்கலாம் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஆன்மீக செழிப்பு மூலமே நிரந்தர செல்வம் கிடைக்கும் என்கிறார்கள். உண்மையில் உங்கள் பணப்பையை வேகமாக நிரப்பப் போவது எது? வாங்கள் அலசுவோம். ஈர்ப்பு விதி என்றால் என்ன? இதன் அடிப்படை தத்துவம் எளிமையானது. உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ, கற்பனை செய்கிறீர்களோ அதை ஈர்க்கிறீர்கள். இது காந்தம் போல் வேலை செய்யும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. உங்கள் எண்ணங்களில் சிறிய தடுமாற்றம் வந்தாலும் முடிவு மாறிவிடும். ஆன்மீக செழிப்பு என்றால் என்ன? இது ஈர்ப்பு விதியை விட ஒரு படி மேலானது. எனக்கு வேண்டும் என்று கேட்பதில்லை, என்னிடம் ஏற்கனவே எல்லாம் இருக்கிறது என்று உணர்வது. இங்கே நீங்கள் பணத்தை துரத்த மாட்டீர்கள். நீங்கள் தகுதியுள்ள நபராக மாறும்போது பணம் உங்களை தேடி வரும். வரும் செல்வமும் நீண்ட காலம் நிலைக்கும். எது வேகமானது? உடனடி இலக்கு இருந்தால் ஈர்ப்பு விதி வேகமான முடிவு தரும். ஆனால் வாழ்க்கை முழுக்க செல்வகாந்தமாக மாற வேண்டும் என்றால் ஆன்மீக செழிப்பே சிறந்தது. புத்திசாலித்தனம் என்னவென்றால் இரண்டையும் இணைத்து பயன்படுத்துவது. ஈர்ப்பு விதி மூலம் ஆசைகளை தெளிவுபடுத்துங்கள். பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பும் ஆன்மீக மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு செயல்படும் போது வேகம் தானாகவே கூடும். கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் அதிகாலை பழக்கங்கள். உலகில் இருக்கும் கோடீஸ்வரர்கள் அனைவரிடம் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. அது அவர்கள் காலையில் எழும் நேரம் மட்டுமல்ல, எழுந்த உடனே அவர்கள் செய்யும் ஆன்மீக பழக்கங்கள்தான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் இந்த 3 விஷயங்கள் அவர்களை செல்வச் செழிப்போடு வைக்கிறது. 1. நன்றியோடு தொடங்குதல். கண்களை திறந்தவுடனே அவர்கள் செய்யும் முதல் வேலை நன்றி சொல்வதுதான். இன்னொரு அழகான நாளை எனக்கு தந்த பிரபஞ்சமே, உனக்கு நன்றி என்று மனசார சொல்கிறார்கள். சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது பெரிய விஷயங்களை தர பிரபஞ்சம் தயாராகிவிடும். இதுதான் கோடீஸ்வரர்களின் முதல் விதி. 2. சக்தி வாய்ந்த காட்சிப்படுத்தல். 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து அவர்கள் அடைய நினைக்கும் இலக்குகளை ஏற்கனவே அடைந்து விட்டதாக கற்பனை செய்கிறார்கள். வங்கிக் கணக்கு அதிகமாகுவதும் தொழில் வெற்றி அடைவதையும் ஆழமாக காட்சிப்படுத்துகிறார்கள். இது அவர்களின் ஆழ்மனதை பணத்தை ஈர்க்க தயார்படுத்துகிறது. 3. நேர்மறை உறுதிமொழிகள். கடைசியாக தங்களை பற்றி தாங்களே உயர்வாக பேசுகிறார்கள். நான் ஒரு செல்வகாந்தம். பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது. நான் எடுக்கும் எல்லா முடிவுகளும் லாபம் தருகிறது. தங்கங்களே, நாளை காலையிலிருந்தே இதை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேருவதை நீங்களே பார்ப்பீர்கள். இந்த ஒரு தவறுதான் வருமானத்தை தடுக்கிறது. கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் ஏன் பணம் தங்கவே மாட்டேங்குது? இது உங்கள் கேள்வியா? இதன் பின்னால் ஒரு ரகசியமான பண கர்மா இருக்கிறது தங்கங்களே. வருமானத்தை தடுக்கும் அந்த ஒரு தவறு மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, அல்லது யாராவது பணக்காரரானால் அவரை பற்றி தப்பாக பேசுவது. இதுதான் அந்த மிகப்பெரிய தவறு. கர்ம விதியின்படி நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அது உங்களிடம் வராது. இன்னொருவரின் செல்வத்தை பார்த்து பொறாமைப்படும்போது உங்கள் ஆழ் மனசிற்கு பணம் கெட்டது என்ற தப்பான சிக்னல் போகிறது. இதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு வரும் பண வழிகளை அடைத்து விடுகிறது.
மேலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றுவதும் உங்கள் செல்வ கர்மாவை பாதிக்கும். யாரையாவது ஏமாற்றினால் உங்களுக்கு வரவேண்டிய 10 மடங்கு வருமானம் பாதியிலேயே நின்றுவிடும். அதனால் மற்றவரின் செல்வத்தை மனசார பாராட்டுங்கள். அவர்கள் நல்லாக இருக்கட்டும் என்று நினையுங்கள். அப்போதுதான் அந்த செல்வ ஆற்றல் உங்களையும் தேடி வரும். வாஸ்து முறைப்படி பணம் வைக்கும் இடம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த பணம் வீட்டில் நிலைக்க வேண்டும். அதற்கு அந்த இடத்தில் சரியான வாஸ்து ஆற்றல் இருக்க வேண்டும். பணம் பெருகும் திசை தென்மேற்கு மூலை. உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலைதான் பணம் சேமிக்கும் சிறந்த இடம். இதை நைருதி மூலை என்று சொல்கிறார்கள். பீரோ அல்லது பணப்பெட்டியை இந்த மூலையில் வடக்கு திசை நோக்கி வையுங்கள். வடக்கு திசைதான் செல்வத்தின் அதிபதியான குபேர பகவானுக்கு உரியது. பீரோவை திறக்கும்போது வடக்கு நோக்கி திறந்தால் குபேரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பணப்பெட்டிக்கு அடியில் ஒரு சிறிய கண்ணாடி வையுங்கள். அதில் பணத்தின் பிம்பம் தெரிவது உங்கள் செல்வம் இரட்டிப்பாவதை குறிக்கும். மிக முக்கியம், பணப்பெட்டியின் மேல் எந்த கனமான பொருளும் வைக்காதீர்கள். அது பணப்புழக்கத்தை அழுத்தி தடுத்துவிடும். இந்த சிறிய வாஸ்து மாற்றத்தை செய்து பாருங்கள். வீண் செலவுகள் குறைந்து லாபம் பெறுவதை நீங்களே உணர்வீர்கள். எதிர்மறை ஆற்றலை நீக்கும் பரிகாரங்கள். சில நேரங்களில் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு விதமான பாரம் தெரியும். அதுதான் எதிர்மறை ஆற்றல். இது இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டாள். இதை நீக்க 2 எளிய ஆன்மீக பரிகாரங்களை இப்போது பார்ப்போம். பரிகாரம் 1. கல்லுப்பு வைத்தல். கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் சக்தி உண்டு. ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி வரவேற்பு அறையில் வையுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை அந்த உப்பை தண்ணீரில் கரைத்துவிட்டு புதிதாக மாற்றுங்கள். பரிகாரம் 2. கல்லுப்பு கலந்த நீரில் துடைத்தல். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீடு துடைக்கும் போது தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து துடையுங்கள். இது வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி மற்றும் தேக்கமடைந்த ஆற்றலை நீக்கி செல்வச் செழிப்புக்கான புதிய வழிகளை திறந்துவிடும். இந்த சிறிய மாற்றங்கள் உங்கள் மனதிலும் பணப்பையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மனநிலை மாறினால் வருமானம் மாறும். தங்கங்களே, ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன். பணம் இல்லாதது ஒரு பொருளாதார பிரச்சனை அல்ல, அது ஒரு மனநிலை சார்ந்த பிரச்சனை. உங்கள் வெளிப்புற உலகம் என்பது உங்கள் உட்புற மனதின் பிரதிபலிப்புதான். வருமானம் உயர வேண்டுமென்றால் முதலில் மனதிற்குள் நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக மாற வேண்டும். பற்றாக்குறை மனநிலை வெர்சஸ் நிறைவு மனநிலை. நிறைய பேர் என்கிட்ட காசு இல்லை, நான் ஏழை என்ற பற்றாக்குறை மனநிலையிலேயே வாழ்கிறார்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். இதற்கு பதிலாக மாறுங்கள். பிரபஞ்சத்தில் செல்வம் கொட்டி கிடக்கிறது, எனக்கான பங்கு என்னை வந்தடையும். பணத்தை சுமையாக பார்க்காதீர்கள், அது உங்களுக்கு கிடைத்த தெய்வீக ஆசீர்வாதம். நான் தகுதியானவன் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக பதியும் போது வருமானம் தானாகவே உயரத் தொடங்கும். மனதை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்க வீட்டில் மாற்றங்கள். மகாலட்சுமி வருவதை விட முக்கியம் அவள் நிலைத்து நிற்பது. சில வீடுகளில் எப்போதும் சுறுசுறுப்பு இருக்கும், சில வீடுகளில் ஒரு மந்த நிலை இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க இந்த மாற்றங்களை செய்யுங்கள். முதல் மாற்றம், வீட்டின் நிலைவாசல். நிலைவாசல் எப்போதும் சுத்தமாகவும் மஞ்சள் குங்குமம் இட்டும் மங்களமாக இருக்கட்டும். வாசலில் செருப்புகளை கலைத்து போடாமல் அடுக்கி வையுங்கள். இதுவே லக்ஷ்மியை வரவேற்கும் முறை. இரண்டாவது மாற்றம், விளக்கேற்றுதல். மாலை 6 முதல் 7 மணி வரை வீட்டை இருட்டாக வைக்காதீர்கள். பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலையிலும் விளக்கேற்றுவது வீட்டின் எதிர்மறை சக்திகளை அழித்து ஐஸ்வர்யத்தை நிலைக்கச் செய்யும். மூன்றாவது மாற்றம், சமையலறை. அன்னபூர்ணி வாசம் செய்யும் சமையலறையில் இரவு நேரத்தில் எச்சில் பாத்திரங்களை அப்படியே வைக்காதீர்கள். சமையலறையை சுத்தமாகவும் புனிதமாகவும் வையுங்கள். அங்கு லக்ஷ்மி நிலைத்து நிற்பாள். தங்கங்களை, இன்று நாம் பார்த்த ஒவ்வொரு ரகசியமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தவை. பணத்தோடு உறவை மாற்றுங்கள். நன்றி சொல்லுங்கள், மந்திரம் சொல்லுங்கள், வீட்டை புனிதமாக வையுங்கள்.
இந்த மாற்றங்கள் சிறியதாக தெரியலாம், ஆனால் இவை உங்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வ மாற்றங்களை கொண்டு வரும். இன்றிலிருந்தே தொடங்குங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் மற்றும் ரகசிய தகவல்களுக்கு சிவா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கங்களே. நன்றி, வணக்கம்.